வெல்கம் டு சிம்பிளி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸ். அதில் டாபிக் சர்க்கிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து 6th 7th வந்து நம்ம சர்க்கிள்ஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் தென் ஏரியா பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போய் என்னென்ன டாபிக்ஸ், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிளில் இன்னும் வேறு என்ன டாபிக்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணலாம். பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். The first is circumference, the distance around the circle. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது பெரிமீட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்ட் ஆஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். A wire of length 12 cm is bent equally to form a circle. So 12 cm wire நம்ம half-ஆ bend பண்ணோன்னா அது 6 cm ஆகும் இல்லையா. ஸோ அப்போ அந்த 6 cm வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து அந்த 6 cm வச்சு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த சர்க்கிள் ஃபார்ம் பண்ணால் மிட் பாயிண்ட்லேருந்து அப் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் த ரேடியஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் வயர் தட் இஸ் 12 cm. ஸோ இப்போ வாட் இஸ் அ ரேடியஸ் பார்க்கலாம். த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் சர்க்கிள் டு எனி பாயிண்ட் ஆன் த பவுண்ட்ரி. ஸோ இதுக்கு ஃபார்முலா கூட இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு டயமீட்டர் கொடுத்து ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டயமீட்டரை டிவைடட் பை 2 பண்ணோன்னா ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து சென்டர்லேருந்து டு த boundary or the circumference or the perimeter னு சொல்லலாம். Diameter is a line that passes through the center of a circle. So that passes through the center of a circle. So this is called as the diameter. So இதோட half தான் is radius. இப்போ radius கொடுத்துருக்காங்க, நம்ம diameter கண்டுபிடிக்கணும்னா 2 into radius பண்ணோன்னா நம்ம diameter கண்டுபிடிச்சிடலாம். Okay. So now let's move on to chord. So chord is a line segment joining two different points on the circumference of a circle. So இந்த circumferenceல இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுது இல்லையா. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் த கார்ட். கார்டுக்கும் டயமீட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, chord does not necessarily pass through the center of the circle, whereas the diameter always passes through the center of the circle. So இதுதான் difference between a diameter and a chord. ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்குறது நம்ம பைனா, நம்ம இப்போ ஃபார்முலாவில் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்ன 2πr. அதுவே வந்து ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் என்ன πr². ஸோ இந்த பைனா என்னது, பை மீன்ஸ் 22/7 or it is also 22/7 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3.14 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சம்லே கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து 22/7 யூஸ் பண்ணுமா இல்லை 3.14 யூஸ் பண்ணுமா. சப்போஸ் இது ரெண்டுமே பைக்கு வந்து கொடுக்கலன்னா நீங்கள் வந்து சம்மை வந்து பை வச்சே தான் நீங்கள் சம்மை பண்ணணும். ஓகே. So as said, area of circle is equal to πr² and circumference of a circle is 2πr or d கொடுத்துருந்தாங்கன்னா it is just πd. Arc. A part of a circumference of the circle. An arc is a continuous pieces of the circle. So இப்போ பார்த்தீங்கன்னா this is called as one arc. 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 This is called as one arc and this is called as one arc. So இந்த arcs எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு circle. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, an arc is a part, is a continuous pieces of the circle. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், the arc PAQ is known as minor arc and arc PBQ is known as major arc. ஸோ இப்போ இதை வந்து மைனர் ஆர்க் மேஜர் ஆர்க்னு சொல்லலாம். இன்னொன்று செக்மெண்ட்ஸ், நம்ம அது படிக்கும் போது ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ அபவுட் செக்மெண்ட்ஸ். ஸோ லென்த் ஆஃப் தி ஆர்க் நம்ம எப்படி வந்து நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ L is equal to θ/360 into 2πr units. லென்த் ஆஃப் தி ஆர்க்குக்கு பார்த்தீங்கன்னா there are 2 formulas. ஸோ ஒரு ஃபார்முலா தீட்டா கொடுத்து ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம், which is θ/360 into 2πr units. அதுவே நம்மளுக்கு தீட்டா கொடுக்காம நம்பர் ஆஃப் இல்லை டிவைடட் இன்டு n ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து 1/n into 2πr units. நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் அண்ட் ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே. இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோன்னா இப்போ ஃபுல்லாக இருந்ததுன்னா இட் இஸ் 360 degrees. அதே ஒரு செமி சர்க்கிளாக இருந்ததுன்னா
it is 360 divided by 2 which is 180. So இது 180, இது 180. இதே நம்ம 4 parts divide பண்ணோம்னா it is called as quadrant. So quadrant வந்து 360 divided by 4 which is equal to 90 degrees. So 90 degrees, இது 90 degrees, இது 90 degrees and இது 90 degrees. So இது quadrant of a circle. Sector. It is the part bounded by two radii and an arc of a circle. Radii என்றது ஒன்றும் இல்லை, radius தான். ஸோ ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம ரேடியஸை ரேடிஐன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ரேடியஸ் இங்கே ஒரு ரேடியஸ் and there's one arc also. So this is called as a sector. So it is bounded by two radii and an arc. So this is called as a sector. So இங்கே வந்து AOB is a sector of a circle with O as its center. So இப்போ area of the sector நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? So area of the sector A is equal to theta by 360 into pi r square units. So area நாலே எப்போவுமே it will be in square units only. சரியா? So area of a sector இங்கே வந்து theta கொடுத்துருக்காங்கன்னா you will use this formula. So it is theta by 360 into pi r square units. இதுவே area of a sector when divided in n equal parts அப்படின்னா you will use 1 by n into pi r square units. Okay, so இப்போ இந்த theta by 360 into pi r square units வந்து we can also write it as LR by 2 square units. அதாவது length of an arc into radius divided by 2 square units. ஒரு சில சம்ஸ்ல வந்து நம்ம length கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா we will be they will ask us to find out the area. So அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து lengthையும் radiusையும் substitute பண்ணி divided by 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு area of the sector கிடைச்சிடும். Perimeter of a sector is equal to length of an arc plus 2 into radius units. So length of an arc plus length of 2 radii, அதுதான் 2r. ஓகே, ஸோ இதுக்கு வந்து L plus 2r யூனிட்ஸ்னு எழுதலாம். பெரிமீட்டர் ஆஃப் அ செமி சர்க்கிள் பை ஆர். இங்கே ஏன் பை ஆர்னு வருதுன்னா சி 2 pi r இல்லையா ஃபார்முலா ஆஃப் லென்த் ஆஃப் an arc. ஸோ இப்போ வந்து 2 pi rன்னு எழுதும் போது செமி சர்க்கிள்ன்ற போது நம்ம வந்து சர்க்கிளை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால தான் இங்கே டிவைடட் பை 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு வெறும் பை ஆர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே நம்ம பை ஆர்னு போடுறோம். ஸோ பை ஆர் ப்ளஸ் 2r விச் இங்கே வந்து நம்ம ஆரை வந்து காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஸோ அதனால the formula is pi plus 2 into r units. Perimeter of a circular quadrant by 2 பண்ணுறோன்னா செமி சர்க்கிளை நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணிங்கன்னா இட் இஸ் குவாட்ரண்ட் இல்லையா. ஸோ இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட், கரெக்ட். ஸோ அதனால தான் இங்கே பை ஆர் பை 2 ப்ளஸ் 2r. ஸோ ஆரை வந்து காமனாக வெளியே எடுத்துகிட்டு பை பை 2 ப்ளஸ் 2 இன்டூ ஆர் யூனிட்ஸ். செக்மெண்ட் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் பவுண்டட் பை அ கார்ட் அண்ட் அன் ஆர்க். எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கார்டு இருக்கும், ஒரு ஆர்க் இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இது மைனர் ஆர்க் மேஜர் ஆர்க்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மால் ஏரியா இஸ் கால்ட் ஆஸ் த மைனர் செக்மெண்ட் and the big area is called as the major segment. Central angle. The angle between two radii of a circle is known as central angle of the circle. The 2 points of a circle where the radii intersects in the circle is called as the central angle. So the central angle of a circle adds up to 360 degree. So இதுக்கு ஒரு formula இருக்கு. So theta is equal to 360 into 1 divided by number of parts. Central angle na இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளில் இது மிட் பாயிண்ட் இல்லையா. ஸோ இந்த இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். ஸோ இந்த ரெண்டு ரேடியையும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் நம்ம சென்ட்ரல் ஆங்கிள்னு சொல்லுவோம். Exercise 2.1 fill in the blanks. The ratio between the circumference and diameter of any circle is. So ratio நாலே it is division நாலையா. So circumferenceக்கு நம்ம இங்கே diameterனு கொடுத்ததுனால circumferenceக்கு நம்ம வந்து pi dன்னு எடுத்துக்கலாம். and diameterக்கு it is d. So the ratio between the circumference and diameter of any circle is na pi d divided by d.
ஸோ டியும் டியும் கேன்சல் ஆச்சுன்னா மிஞ்சி இருக்கிறது பை மட்டும் தான். ஸோ இட் இஸ் பை. Subdivision 2. A line segment which joins any 2 points on a circle is a. So இது ஒரு circle. ஸோ நான் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன் அண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ a line segment which joins any 2 points on a circle is a chord. So it is a chord. In 3, the longest chord of a circle is. So chord na நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் 2 points joining on a circle இல்லையா? So that is called as a chord. Okay, a line segment. இப்போ the longest chord of a circle is, இது மிட் பாயிண்ட். ஸோ இது மிட் பாயிண்ட்டை பாஸ் ஆகுதுன்னா இதுக்கு பேர் என்ன? டயாமீட்டர். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். டயாமீட்டர் வந்து passes through the center. ஓகே, ஸோ அதுதான் லாங்கஸ்ட் கார்ட். கார்டுக்கும் டயாமீட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் நான் ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்தேன் இல்லையா? த டயாமீட்டர் வந்து passes through the center. ஓகே, பட் ஆனால் கார்ட் அப்படி இல்லை. the point can be anywhere. It does not necessarily have to pass through the center. Radius of a circle of diameter 24 centimeter is. So நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது diameter. So diameter is 24 centimeter. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த diameter வந்து இந்த ஃபுல் ஏரியா இல்லையா? இப்போ ரேடியஸ் வந்து சென்டர்லேருந்து பாதி, கரெக்ட்? ஸோ அப்போது டயமீட்டரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரேடியஸ் கிடச்சிடும். ஸோ 24 divided by 2 which is equal to 2 1 time, 4 2 times, so 12. So it is 12 centimeter. A part of circumference of a circle is called as dash. So இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட் அண்ட் இது ஒரு பார்ட். ஸோ இப்போ இது எல்லாமே சிங்கிளாக நம்ம எடுத்தோம்னா அது ஆர்க். ஆனால் இது மொத்தமாக ஜாயின் ஆச்சுன்னா இது சர்க்கிள் இல்லையா? ஸோ அ பார்ட் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் கால்ட் ஆஸ் சர்க்குலர் ஆர்க். Match the following. Area of the circle. So it is pi r square. Circumference of a circle. It is 2 pi r. Area of the sector of a circle. It is theta by 360 into pi r square. Circumference of a semicircle. Pi plus 2 into r. And area of a quadrant of a circle is 1 by 4 pi r square. Quadrant nale 4, so it is this. ஸோ ஃபார்முலாஸை நீங்கள் தரோ பண்ணால் தான் இந்த மேட்சை வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஃபார்முலாஸை தரோ பண்ணிக்கோங்க. 3. Find the central angle of the shaded sector. எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டில் பார்த்துருக்கோம். The central angle of a circle is equal to 360 into 1 divided by the number of paths. ஃபார்முலா எழுதிக்கலாம். 360 into 1 divided by number of paths. இது என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் theta. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிள் வந்து இது 1 பார்ட், இது 2 பார்ட். ஸோ இது 2 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கு. ஆனால் அவங்க கேட்குறது ஷேடட் செக்டார்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஷேடாக இருக்கிறது ஒரு பார்ட் தான். ஸோ அப்போ இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? 360 theta is equal to 360 into 1 divided by 2. ஸோ இப்போ 2ஆல் நம்ம இது கேன்சல் பண்ணோன்னா இது 1 time, 3 minus 2 is 1, so 16, 8 times and 0. So it is 180 degree. இப்போ செகண்ட் பாருங்கள், this circle is divided into 1, 2, 3, 4 and 5. ஸோ 5 பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கு. அதில் ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் ஷேடட். ஸோ theta is equal to 360 into 1 divided by n is number of parts. So 360 into 1 part is shaded, so அது 1 போட்டுக்கலாம். number of parts வந்து இங்கே எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. So 360 divided by 5. 360
divided by 5. 35 will go 7 times. So 6 la 5 pochna 1, so in the 0 we'll bring it down. So 2 5s is 10. So it is 72 degree. Next, this circle is divided into 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. So it is divided into 8 parts. Alla shade பண்ணது ஒரு part மட்டும்தான். So theta is equal to 360 into 1 divided by the number of parts. So 360 into இங்க 1 part மட்டும்தான் shaded, so 1 எழுதிக்கலாம், divided by the number of parts is 8 parts. So 8. So இப்போ 360 நம்ம 8 ஆல divide பண்ணோம்னா 360 divided by 8. So 8 5s as 40, 8 4s as 32. So 4 times 32. Okay, so இப்போ நம்ம இதை subtract பண்ணோம்னா 6ல 2 போச்சுன்னா it will be 4. So இந்த 0 bring down பண்ணலாம். So 8 5s is 40. So it is 45 degrees. So it is 45 degree. 1 2 3 4 5 6 7 8 9 and 10. So this circle is divided into 10 parts. So இப்போ நம்ம theta இது central angle கண்டுபிடிக்கணும்னா theta is equal to 360 into 1 divided by the number of parts. So 360 into shaded part வந்து 1 தான், so அதனால 1 எடுத்துக்கலாம். So number of parts பார்த்தீங்கன்னா it is divided into 10 parts. So 0 and 0 cancel ஆச்சுன்னா it is 36, so which is equal to 36 degree. The sectors with given measures, find the length of the arc, area and perimeter where the pi is to be used as 3.14. First subdivision பார்த்தீங்கன்னா central angle is equal to 45 degree and the radius is 16 centimeters. So central angle-ம் radius-ம் கொடுத்திருக்காங்க, அதாவது theta-வும் radius-ம் கொடுத்திருக்காங்க. So நம்ம இதை வச்சு நம்ம length of the arc, area and the perimeter மூணுத்தையும் கண்டுபிடிக்கணும். So first வந்து நம்ம length of the arc அது கண்டுபிடிக்கலாம். So அதோட formula is theta by 360 into 2 pi r. Okay, so theta வந்து இங்க என்னது எடுத்திருக்கோம் 45 divided by 360 into 2 into pi என்னதா எடுக்க சொல்லியிருக்காங்க 3.14. So 3.14 into radius வந்து 16. So 16. So இப்போ 2 times tablesல 360 will go 180 times. அதே மாதிரி 180 5 times tablesல will go 3 times 8 minus 5 is 3 30. So 6 times. So 36 times. And 45 will go 9 times. அதே மாதிரி 9 times tablesல 9 will go 1 time, 36 will go 4 times. 4 tablesல 4 will go 1 time and 16 will go 4 times. So balance நம்மளுக்கு இருக்கிறது 3.14 into 4 மட்டும்தான். So அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 3.14 into 4. So 3.14 into 4 is equal to 4 4s are 16, 4 1s are 4, 5, 4 3s are 12. So ரெண்டு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட்னால ரெண்டு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 12.56. இப்போ ரேடியஸில் என்னென்னு கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே யூனிட்ஸும் சென்டிமீட்டரில் தான் எழுதணும். ஸோ இட் இஸ் 12.56 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து ஏரியா ஆஃப் த ஆர்க். ஸோ ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு, நான் டீட்டாவோட ஃபார்முலா தான் எடுத்து பண்ண போகிறேன். ஸோ டீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ டீட்டா வந்து நம்மளுக்கு 45னு கொடுத்துருக்காங்க. ஸோ 45 by 360 இன்டூ பை வந்து 3.14னு எடுத்துக்கணும். அண்ட் ஆர் வந்து 16 இன்டூ 16. 16 ஸ்கொயர் 16 இன்டூ 16. ஸோ 45 5 டைம்ஸ் டேபிள்ஸில் 9 டைம்ஸ் போகும். அண்ட் 360 வந்து 72 டைம்ஸ் போகும். ஸோ 9 டைம்ஸ் டேபிள்ஸில் 1 டைம் போகும். அண்ட் 72 will go 8 டைம்ஸ். 8 1 டைம்ஸ் போகும். 16 will go 2 டைம்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3.14 இன்டூ 2 இன்டூ 16. ஸோ 16 இன்டூ 2 பண்ணிங்கன்னா இட் இஸ் 32, ரைட்? ஸோ 32 இன்டூ 3.14 will give us 100.48 centimeter square. So this is the area. பார்க்க போகிறது பெரிமீட்டர்
of a sector. So இதுக்கு formula is L plus 2R. So L என்றது length of the arc. So நம்ம length of the arc இந்த சம்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா, it is 12.56 plus 2 into 2R na 2 into R is 16. So 12.56 plus 2 into 16 is 32. So இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். ஸோ நம்ம ஆட் பண்ணோம்னா 12.56 இங்கே 32 எங்கே எழுதணும், டெசிமல் பிளேஸில் ஜீரோஸ் வந்துடும். ஸோ 6, 5, 2 plus 2 is 4 and 3 plus 1 is 4. So it is 44.56 centimeter. Into central angle is equal to 120 degree, D is equal to 12.6. So நம்ம R கண்டுபிடிச்சிடலாம். So R is equal to D divided by 2 இல்லையா. So 12.6 divided by 2. So 12 வந்து it will go 6 times and 6 வந்து 3 times போகும் 2 timesல. So it is 6.3 centimeter. So this is the radius that we have to take. Okay. இப்போ first வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், length of the arc. So அதுக்கு என்ன formula, theta by 360. ஏன் theta யூஸ் பண்ணுறோன்னா central angle கொடுத்ததுனால நம்ம theta by 360 யூஸ் பண்ணுறோம், into 2 pi r. So theta is 120 by 360 into 2 பைக்கு வந்து 3.14 யூஸ் பண்ணோன்னு சம்மில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு ரேடியஸ் வந்து இட் இஸ் 6.3. ஸோ இப்போ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1 time, 36 will go 18 times. ஸோ இப்போது 18 வந்து இங்கே 12 and 18 இருக்குது. ஸோ 12 வந்து 2 times டேபிள்ஸில் 6 times போகும், 18 வந்து 9 times போகும். இப்போ 6 3 times டேபிள்ஸில் 2 times போகும் and 9 will go 3 times. அதே மாதிரி இப்போ 3 வந்து இதை வந்து இது பண்ண முடியும் இல்லையா, 6 வந்து 3 times டேபிள்ஸில் 2 times போகும், டெசிமல் பாயிண்ட் வச்சு 3 வந்து 1 time போகும். ஸோ இட் இஸ் 2.1. ஸோ இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2 into 3.14 into 2.1. ஸோ இது எப்படி மல்டிப்ளை பண்ணலான்றது பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3.14 into 2. 2 4s is 8, 2 1s is 2, 2 3s is 6. ஸோ ரெண்டு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட், ஸோ ரெண்டு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட். இப்போ 6.28 கிடச்சிருக்கு. ஸோ 6.28 into 2.1. ஸோ 1 8s are 8, 1 2s are 2, 1 6s are 6. ஓகே, இப்போது 2 8s are is 16, 2 2s are 4, 4 plus 1 5, 2 6s are 12. ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். 8 8 11, 2 plus 1 3 and 1. இப்போ டெசிமல் நம்பருக்கு அந்த சைடில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர். ஸோ டோட்டலாக 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 3 பிளேஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட். ஸோ இட் இஸ் 13.188. 13.188. ஸோ இங்கே ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால நம்ம இங்கேயுமே சென்டிமீட்டர் தான் போடணும். இதை இன்னும் ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்னா we can write it as 13.19 centimeter. இருக்க போகிறது ஏரியா. சமக்கு வந்து நான் தீட்டா பை 360 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு யூஸ் எல்ஆர் பை 2. ஸோ இங்கேயும் யூனிட்ஸ் எப்போவுமே ஃபார்முலா எழுதிட்டு இந்த யூனிட்ஸ்ன்னு போடுறத மறந்துடாதீங்க, நான் மறந்துட்டேன். ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ், இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ எல்ஆர் பை 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா இப்போ இங்கே எல்ன்றது என்னது, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா லென்த் ஆஃப் தி ஆர்க், ஸோ அதுதான் நம்மளோட எல். ஸோ இங்கே வந்து என்னென்னு போட்டிருக்கோம், 13.19 எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இன்டூ நம்மளோட ரேடியஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 6.3. ஸோ 6.3 டிவைடட் பை 2. இப்போ 6.3 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 6 வந்து 3 டைம்ஸ் போகும் இல்லையா. ஸோ இங்கே 0 போட்டுடலாம். இப்போ இந்த 3 கீழே இறக்கலாம். ஸோ இது 1 டைம் போகும், ஆனால் இங்கே வந்து 2 தான் போகும் இல்லையா 1 டைம்ஸில். ஸோ அதனால் 2 1s is 2. இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா பேலன்ஸ் 1. ஸோ இப்போ இங்கே ஒரு 0 போட்டு இங்கே ஒரு 0 இறக்கிக்கலாம். ஸோ அப்போ இங்கே 10 ஆயிடுச்சு. ஸோ 2 5s is 10, ரைட்.
இங்கே 0 போட்டுக்கலாம். இப்போது இங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, பாயிண்ட்டுக்கு அப்புறமா இப்போ எவ்வளோ டெசிமல் நம்பர்ஸ் வந்திருக்கு, 2 டெசிமல் டூ பிளேசஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 2 பிளேஸை தள்ளி இங்கே டெசிமல் பாயிண்ட்டை வைக்கணும். ஸோ இட் இஸ், இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3.15 கிடைக்குது. இப்போது 13.19ஐயும் 3.15ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 13.19 into 3.15. 5 9s is 45. 5 4 carry up. 5 1s is 5. 5 plus 4 is 9. 5 3s is 15. 5 1s are 5 6. 1 9s are 9. 1 1s are 1. 1 3s are 3. 1 1s are 1. அடுத்தது 3 9s is 27. 2 carry up. 3 1s are 3. 3 plus 2 5. 3 3s is 9 and 3 1s is 3. So இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 5 9 plus 9 is 18. 6 8 9. 9 plus 5 is 14. 6 9 10 and 15. 9 10 11. 3 plus 1 is 4. ஓகே, இப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4. ஸோ இப்போ 4 பிளேசஸ் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1 2 3 4. ஸோ இப்போ நம்ம எழுத போகிற நம்பர் 41.5485 சென்டிமீட்டர், ஆர் திஸ் கேன் ஆல்சோ பி ரவுண்டட் ஆஸ் டு 41.55 சென்டிமீட்டர். இங்கே 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், 8ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து 5க்கு மேலே இருந்துச்சுன்னா இதுக்கு 1 ஆட் பண்ணி நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதனால் 41.55 சென்டிமீட்டர். இங்கே ஏரியான்றதுனால நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இஸ் பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டருக்கு வந்து இட் இஸ் L + 2R. ஸோ இந்த சம்மில் நம்ம L என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 13.19 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ L வந்து 13.19 + 2 into your R is இங்கே இருக்குது பாருங்கள் 6.3. ஸோ நம்ம R அதாக தான் எடுக்க போகிறோம். ஸோ 6.3. ஸோ ஃபஸ்ட்டு 2ஐயும் 6.3யும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 3s is 6. 2 6 is 12. ஓகே, ப்ளஸ் 13.19. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்ணலாம்? 13.19 12.60. ஸோ 9 plus 0 is 9. 6 plus 1 is 7. 3 plus 2 is 5 and 1 plus 1 is 2. So the answer is 25.79 centimeter. From the measures given below, find the area of the sectors. ஸோ இங்கே வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 48 மீட்டர் அண்ட் ரேடியஸ் 10 மீட்டர்ஸ். ஸோ 2 யூனிட்ஸுமே மீட்டர்ஸில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் A is equal to, இங்கே லென்த் ஆஃப் தி ஆர்க்குன்னு கொடுத்ததுனால நம்ம ஃபார்முலா வந்து LR/2னே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ லென்த் வந்து இங்கே லென்த் ஆஃப் தி ஆர்க் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 48. ரேடியஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 10 டிவைடட் பை 2. ஸோ 2 1 time, 10 வந்து will go 5 times. ஸோ 48 into 5 is equal to 5 8s as 40. 5 4s as 20. 20 plus 4 24. So it is 240 meter square. ஏன்னா இது வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்றதுனால நம்ம ஆன்சர்லேயும் மீட்டர் ஸ்கொயர்னு தான் எழுதணும். மூவிங் ஆன் டு சப்டிவிஷன் 2, லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து 15 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் வந்து 13.5 சென்டிமீட்டர். ஸோ இங்கே 2 யூனிட்ஸுமே வந்து சேம் தான். ஸோ இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் த செக்டார் A is equal to L into R by 2 square units. ஸோ இங்கே L என்னன்னு கொடுத்துருக்காங்க? 50 into ரேடியஸ் வந்து 13.5 டிவைடட் பை 2. ஸோ 50 வந்து 2 டைம்ஸ் டேபிள்ஸில் 25 டைம்ஸ் போகும். இப்போது 25ஐயும் 13.5ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஸோ 13.5 into 25.
So 5 5s as 25, 5 3s as 15, 15 plus 2 is 17, 5 1s are 5, 6, 2 5s as 10, 2 3s as 6 plus 1 7, 2 1s are 2. So 5, 7, 6 plus 7 is 13, 2 plus 1 is 3. ஸோ ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கேயுமே ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சிடலாம். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 337.5 centimeter square. Number 6 பார்க்கலாம். Find the central angle. So find the central angle na theta கண்டுபிடிக்கணும். Of each of the sectors whose measures are given below. இங்கே பை வந்து 22/7 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தீட்டா கண்டுபிடிக்கணும்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ பண்ணால் தான் நம்மளுக்கு தீட்டா தட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இங்கே வந்து ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா இடத்துல 462 இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டூ பை வந்து என்னென்ன எழுத சொல்லியிருக்காங்க 22/7. ஸோ 22/7 இன்டூ ஆர் இஸ் 21. ஸோ 21 இன்டூ 21. ஸோ இப்போ நான் வந்து நம்ம தீட்டாவை தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நான் இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ தீட்டா பை 360 இஸ் into 22/7 into 21 into 21 is equal to 462. ஸோ இப்போ இங்கே எதுவும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக 7 1s as 7, 7 3s as 21, 3 1s as 3, 360 divided by 3 is 120. ஸோ இப்போது 22 வந்து 11 times போகும், 120 வந்து 60 times போகும். இதுக்கு மேலே வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா? 60 21 பண்ண முடியாது, அண்ட் 60 and 11 பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை இப்படியே வச்சுக்கலாம். நம்ம தீட்டாவை தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இந்த 462 இப்போ இங்கே என்னெல்லாம் டினாமினேட்டரில் இருக்கோ அதெல்லாம் நியூமரேட்டருக்கு வந்துடும், எதெல்லாம் நியூமரேட்டரில் இருக்கோ அதெல்லாம் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ இங்கே 60 வந்து டினாமினேட்டரில் இருக்குது, ஸோ அது வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளை ஆகும் அண்ட் மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைடாக போகும். தட்ஸ் த ரூல், ரைட்? ஸோ 462 into 60 divided by 11 into 21. கேன்சல் பண்ணலாம். 11 one time, 462 will go 42 times. 44 வந்து 4 times போகும் இல்லையா? ஸோ 6லேருந்து 4 போச்சுன்னா 2, ஸோ பேலன்ஸ் 2 இங்கே வந்துடும். ஸோ 22 வந்து 11ல் 2 times போகும், ஸோ இட் இஸ் 42 times. அதே மாதிரி 7 times tablesல 21 will go 3 times and 7 times tablesல 42 will go 6 times. 3 1 time, 60 வந்து 20 times போகும். ஸோ theta is equal to 6 into 20 which is equal to 120 degree. So central angle is equal to 120 degree. So இங்கே வந்து length of the arc is equal to 44 meters and radius is equal to 35 meters ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ length of the arcக்குமே வந்து நம்மளுக்கு வந்து பார்ட்ஸ் டிவைடடும் ஒரு ஃபார்முலா இருக்குது, டீட்டாவும் ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? ஸோ அதில் நம்ம டீட்டா அது ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லென்த் ஆஃப் தி ஆர்க்கோட ஃபார்முலா யூஸ் பண்ணி டீட்டாவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ length of arc L is equal to theta by 360 into 2 pi r. So length of arc வந்து இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க 44. theta is equal to theta தான் 360 into 2 into piக்கு வந்து they've asked us to use 22/7. So 22/7 into radius வந்து 35. So 35. ஸோ இப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிடலாமா? ஏன்னா நம்ம தீட்டாவை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தீட்டா பை 360 into 2 into 22/7 into 35 which is equal to 44. So 7 1 times, 35 will go 5 times. 2 1 time, 360 will go 180 times. 22 2ல வந்து 11 times போகும், 180 வந்து 2ல 90 times போகும். ஸோ 5 வந்து 1 time போகும், 90 will go 18 times. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து பேலன்ஸ் பார்த்திங்கன்னா தீட்டா பை
18 into 11 is equal to 44. ஸோ இப்போ இங்கே டீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். 44 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிவைடில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறிடும், அண்ட் மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைட் ஆகிடும். ஸோ 11 1s as 11, 11 4s as 44. So 4 into 18 is 4 8s as 32, 4 1s as 4, 4 plus 3 7. So it is 72 degree. Circle of radius 120 meter is divided into 8 equal sectors. So இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, radius கொடுத்துருக்காங்க which is 120 meters and number of paths கொடுத்துருக்காங்களா which is equal to 8. Find the length of the arc of each of the sectors. Radius is equal to 120 meters and number of paths it is divided is into 8. So length of the arc ஓட formula வந்து இங்கே number of paths ன்னு கொடுத்ததுனால நம்ம theta by 316 எடுக்கிறதுக்கு பதிலாக 1 by n ன்னு எடுக்கிறோம். So 1 by n into 2 pi r. So 1 by n-க்கு 8 into 2 into pi வந்து சம்மில் எதுவுமே கொடுக்கல இல்லையா, இட் இஸ் 22 by 7 எடுக்கணுமா இல்லை 3.14 எடுக்கணுமா. ஸோ அப்போ நம்ம இங்கே பைனே எடுத்துக்கலாம் அண்ட் ரேடியஸ் இஸ் 120. ஸோ இப்போது சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 2 times tables 1 time and 8 வந்து it will go 4 times. 4 times tablesல 120 will go 30 times. So it is 30 pi meter. Since it is length of the arc நம்ம மீட்டர்னே முடிச்சிடணும். இங்கே வந்து units. So length of the arc is equal to 30 pi meter. Sum பார்க்கலாம். A circle of radius 70 cm is divided into 5 equal sectors. Find the area of each of the sectors. So இந்த sumல நம்மளுக்கு radius கொடுத்திருக்காங்க which is 70 cm and number of paths or number of sectors is equal to 5. So இப்போ நம்ம ஏரியாவை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Find the area of each of these sectors இல்லையா. So area of the sector. ஸோ இங்கே வந்து நம்ம theta by 316 யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குது நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் செக்டார்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா 1 by n into pi r square units. நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 1 by n is 5 into பையாகவே எடுத்துக்கலாம் பிகாஸ் இங்கே சம்மில் எதுவுமே கொடுக்கல. ஸோ r square வந்து 70 into 70. So 70 divided by 5. 5 one time, 7 and the 5 pochna, it is 2. So 0, 20, 4 times. So it is 14. So 5 one time, 70 வந்து it will go 14 times. So இப்போ 70யும் 14யும் நம்ம multiply பண்ணலாம். 70 into 14. 4 0s are 0, 4 7s are 28. 1 0s are 0, 1 7s are 7. So it is 0, 8, 7 plus 2, 9. So it is 980 pi. Radius வந்து it is in the unit centimeter. So it is centimeter square. இங்கே வந்து square units ன்னு வரணும். Fixes a square tile of 30 centimeter on the floor. The tile has a sector designed on it as shown. Find the area of the sector where pi is equal to 3.14. So இது ஒரு ஸ்கொயர் டைல். இந்த ஸ்கொயர் டைலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்க் இருக்குது. ஓகேயா. ஸோ இதுதான் ஒரு செக்டார். ஓகே, 2 ரேடியஸ் அண்ட் ஒரு ஆர்க் சேர்ந்ததுன்னா இது ஒரு செக்டார். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, a square tile of 30 centimeter. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் is radius இல்லையா. இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். ஸோ அப்போது இது ஒரு 30 சென்டிமீட்டர், இது ஒரு 30 சென்டிமீட்டர். இப்போது இந்த இது மாதிரி இன்னொரு டைல், இங்கே ஒரு டைல் அண்ட் இங்கே ஒரு டைல் சேர்த்திங்கன்னா அது என்னதாகும், ஒரு சர்க்கிள் ஆகும். ஓகே, ஸோ இங்கே காமிக்கிறேன். இது ஒரு டைல், இது ஒரு டைல் அண்ட் இது ஒரு டைல். ஸோ இங்கேருந்து இது ஒரு செக்டார்,
இங்கேருந்து இது ஒரு செக்டார், இங்கேருந்து இது ஒரு செக்டார். ஸோ அப்போ இங்கே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஸோ அப்போ இங்கே சர்க்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா 4 பார்ட்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு சர்க்கிள் ஆகுது. ஓகே, ஸோ அப்போது இது ஒரு பார்ட் மட்டும் நம்ம எடுக்கிறோன்னா இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? குவாட்ரண்ட். இதை நம்ம என்னன்னு சொல்லணும்? குவாட்ரண்ட். ஓகே, ஸோ இதை நம்ம குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போது நம்ம இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம். சி, R is equal to 30 சென்டிமீட்டர். அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏரியா ஆஃப் த செக்டாரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஏன் 1/4? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 4 செக்டார் சேர்ந்தால் தான் ஒரு சர்க்கிள். ஸோ நம்ம ஒரு பார்ட்டை இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனால தான் இங்கே 1/4ன்னு எழுதுகிறோம். ஓகே, ஸோ 1/4 into pi r square. ஸோ 1/4 எடுத்துக்கலாம். பைக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 3.14ன்னு எடுத்துக்கணுன்னு. ஸோ அதனால் இங்கே 3.14 இன்ட்டு ரேடியஸ் நமக்கு தெரியும், இட் இஸ் 30 into 30. ஸோ 4 2 times டேபிள்ஸில் 2 times 30 will go 15 times. 2 times டேபிள்ஸில் 1 time 30 will go 15 time. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கிறது 3.14 into 15 into 15. ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 15 into 15, 5 5s is 25, 5 1s are 5, 7, 1 5s are 5, 1 1s are 1, so it is 5, 12, 2, 225. But 225 into 3.14, 4 5s are is 20, 4 2s are 8, 8 plus 2 10, 4 2s are is 8, 8 plus 1 9, 1 5s are 5, 1 2s are 2, 1 2s are 2. அதே மாதிரி 3 5s are is 15, 3 2s are 6 7, 3 2s are 6. So it is 0, 5, 9 plus 5 plus 2 is 7, 7 plus 9 is 16, 7 plus 2 is 9, 9 plus 1 is 10, 6 plus 1 is 7. So it is, அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ 2 numbers தள்ளி டெசிமல் பாயிண்ட், ஸோ அதே மாதிரி 2 numbers தள்ளி டெசிமல் பாயிண்ட். ஸோ இட் இஸ் 706.50. இங்கே ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். A circle is formed with 8 equal granite stones as shown in the figure. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரானைட் ஸ்டோன். ஸோ இது ஒரு செக்டார், செகண்ட் செக்டார், தேர்ட் செக்டார், ஃபோர்த் செக்டார், ஃபிஃப்த் செக்டார், சிக்ஸ்த் செக்டார், செவன்த் செக்டார், and this is 8th sector. So it is divided into 8 equal parts. Okay, as shown in the figure. Each of radius is 56 centimeter. So each radius is 56 centimeter and whose central angle is 45 degree. Find the area of each of the granite stones where pi is equal to 22/7. Okay, இப்போ இந்த சம் பண்ணிடலாமா? Radius is equal to 56 centimeter and central angle, that is theta, is equal to 45 degree. இங்கே பை என்னதான் எடுக்க சொல்லியிருக்காங்க? It is 22/7. ஸோ இப்போது இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து find the area of each of the granite stones. ஸோ area of each sector is equal to, see இங்கே வந்து என்னும் கொடுத்துருக்காங்க, n is equal to 8. நீங்கள் வந்து θ/360 நீங்கள் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ண முடியும், இல்லை 1/n into the area of the செக்டாரோட ஃபார்முலா யூஸ் பண்ணியும் இந்த சம் பண்ண முடியும். நான் ரெண்டு மெத்தடுமே காமிக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து θ மெத்தட் வச்சு பண்ணுறேன். ஓகே, ஸோ θ/360 into pi r square. ஸோ θ வந்து எவ்வளோ வருது? 45/360 into pi வந்து 22/7 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 22/7 into r வந்து 56 into 56. See, 7 times
7 times வந்து 7 times steps 1 time போகும், 56 வந்து 8 times போகும், right? ஸோ இப்போது 8 வந்து 2 times tablesல 4 times போகும், 360 வந்து 180 times போகும், right? இப்போ 4 times 2 times tablesல 4 வந்து 2 times போகும், 180 வந்து 90 times போகும். 2 times tablesல 2 1 time போகும், 90 வந்து 45 times போகும். இப்போ இங்கே 45ம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இங்கே இருக்கிறது வந்து it is 22 into 56. ஸோ இப்போ 22ம் 56ம் மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாமா? 56 into 22. 2 6 are 12, 2 5 are 10, 11. ஸோ அதே தான் வரும் 211. ஸோ 2 plus 1 is 3, 1 plus 1 is 2 and 1. ஸோ it is 1232. இங்கே ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால it is centimeter square. Forgetting to write this. நீங்கள் மறக்காமல் இது எப்பவுமே எழுதிக்கோங்க ஸ்கொயர் யூனிட்ஸ்னு. ஏரியா ஆஃப் அ செக்டார் வந்து டீட்டா வச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் த செக்டார் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/n into pi r square units. ஸோ இங்கே சம்மில் வந்து எவ்வளோ பார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க? 8 பார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது எண்ணுக்கு வந்து 8 போட்டுடலாமா? அண்ட் இங்கே பை வந்து 22/7 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பை வந்து 22/7 அண்ட் ஆர் ஸ்கொயர் வந்து 56 into 56. ஸோ 8 times 56 will go 7. 7 times 56 will go 8. So 7 8s are 56 and 22 balance இல்லையா? 22 into 7 into 8 இருக்கு. ஸோ இதை வந்து 22 into 56 எழுதிக்கலாமா? ஸோ 22 into 56 நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம்? It is 1222 centimeter square.